துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அல்லாண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே அவனுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லாண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுநாதா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே மிக கருத்தாக வாழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே மிக கருத்தாக வாழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையோ உமக்காக எடுத்தீர் என்னையோ உமக்காக கொடுத்தீருமையும் ஆக தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை மீண்டும் மீண்டும் துதித்திடுவேன். தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை மீண்டும் மீண்டும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையோ தீர்த்தீரே தொல்லைகள் யாவோ தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லைகள் யாவும் ஈரே. அல்லல்கள் யாவோ அறுத்தீரே. அல்லல்கள் யாவோ அறுத்தீரே. அலையோ மேனையோ மீட்டீரே. தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை மீண்டும் மீண்டும் துதித்திடுவேன். தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை மீண்டும் மீண்டும் நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவோ படைத்தீரே. அம்பரவந்த வாக்காலே அம்புவியாவோ படைத்தீரே. அம்பரவந்த வாக்காலே எம்பரையெல்லாம் ஏந்தீரே. எம்ப
துதி பாத்திரா உம்மை மீண்டும் மீண்டும் வேண்டாத்திரா துதி பாத்திரா உம்மை மீண்டும் மீண்டும் துதித்திடுவே கண்ணின் மணி போ காத்தீரே துதியே துதியே துதித்திடுவே கண்ணின் மணி போ காத்தீரே உம்மை துதியே துதியே துதித்திடுவே அண்ணலே உந்தன் தருளாலே அடியாரை பாத்தீரே அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை பாத்தீரே மன்னாய மகோனிதானே மன்னாய மகோனிதானே ஏனாலும் எங்க துணை நீரே தோதிரா துதி பாத்திரா உம்மை மீண்டும் மீண்டும் வேண்டாத்திரா துதி பாத்திரா உம்மை மீண்டும் மீண்டும் துதித்திடுவே தீயனம தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே தீயனம தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே தேவனே உந்த சிறகாலே தினமோடி காத்தீரே தேவனே உந்தன் சிறகாலே தினமோடி காத்தீரே தீகனுகாது மறைவினிரே தீகனுகாது மறைவினிரே தேடிய மதடி தங்கிடுவே தோத்திரா துதி பாத்திரா என்றான் துதித்திடுவே தோத்திரா துதி பாத்திரா உம்மை மீண்டும் மீண்டும் துதித்திடுவே அல்லேலூயா தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே அல்லேலூயா தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியா திருப்பேனோ அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியா திருப்பேனோ பகலோ நித்தியமா அல்லோ பகலோ நித்தியமா அன்பு உமையே துதித்திடுவே தோத்திரா துதி பாத்திரா உம்மை மீண்டும் மீண்டும் வேண்டாத்திரா துதி பாத்திரா உம்மை மீண்டும் மீண்டும்
துதித்திடுவே. அல்லாண்டவரே சோதரம், தகப்பனே சோதரம். पैसलाम परिशुद्ध पितावे तुदिக்கிறோம். पवित्र परमेश्वर हम आपकी स्तुति करते ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். हे प्रभु, इस आशीर्वाद पाए हुए महिमा भरे सुबह के समय के लिए स्तुति हो. ஆண்டவரே கடந்த மாதங்கள் எல்லாம் கண்மணி போல காத்து வந்தீர். हे प्रभु, बीत गए महीने आपने आंखों के पुतले के समान हमें रक्षा की இந்த हो. புதிய மாதத்தை தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். हे प्रभु, इस नए महीने को दिया हुआ आपकी कृपा के लिए स्तुति 9 हो. மாதங்களா எங்களை காத்து வந்தீரே. और बीत गए 9 महीने हमें रक्षा करके இந்த लाए हो. 10வது மாதத்தை காண செய்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். और इस 10वें महीने को आपने देखने के लिए सहायता किया, वो कृपा के लिए இந்த स्तुति हो. மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. और इस महीने को आप आशीर्वाद करके दीजिए. ஆண்டவரே இந்த மாதத்தில் என்னென்ன வாக்குத்தத்தம் வைத்து இருக்கிறீரோ, हे प्रभु, इस महीने में जो जो आप प्रतिज्ञा என்னென்ன रखे हो நன்மைகள் வைத்து இருக்கிறீரோ, और जो जो भलाइयों को रखे हो, அத்தனை நிறைவாய் தந்து वो सभी को पूराई से எங்களை देकर ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். हमें आशीर्वाद करने के लिए आपसे विनती ஆண்டவரே करते हैं. முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். हे प्रभु, पूरी तरह से नम्रता நீரே सौंपते இந்த हैं. ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். आप ही इस आराधना को जिम्मा लीजिए. இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதாவே. प्रार्थना करते अच्छे पिता. ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். प्रेयर गार्डन के गीत की किताब पर गीत नंबर है 109, जीवन भर हम आनंद और खुश होने के लिए. जीवन भर हम आनंद और खुश होने, भर दे हमें तेरी करुणा से. जीवन भर हम आनंद और खुश होने, भर दे हमें तेरी करुणा से. तू ही है धाम मेरा धरती पर, पीढ़ी से पीढ़ी तक शरण ही तो. तू ही है धाम मेरा धरती पर, पीढ़ी से पीढ़ी तक शरण ही तो. तू ही भला सर्वशक्तिमान, तुझको सदा हो धन्यवाद. जीवन भर हम आनंद और खुश होने, भर दे हमें तेरी करुणा से. जीवन भर हम आनंद और खुश होने, भर दे हमें तेरी करुणा से. धरती जगत रचने से पहले, अनादि काल से तो मेरा प्रभु. धरती जगत रचने से पहले, अनादि काल से तो मेरा प्रभु. तू ही भला सर्वशक्तिमान, तुझको सदा हो धन्यवाद. जीवन भर हम आनंद और खुश होने, भर दे हमें तेरी करुणा से. जीवन भर हम आनंद और खुश होने, भर दे हमें तेरी करुणा से. अपने दुखों के बदले में हमें तो दे दे आनंद के दे. अपने दुखों के बदले में हमें तो दे दे आनंद के दे. तो ही भला सर्वशक्तिमान, तुझको सदा हो धन्यवाद. जीवन भर हम
होने, भर दे हमें तेरी करुणा से, अद्भुत कार्यों को हमको दिखा, महिमा स्तुति को प्रकट तू कर, अद्भुत कार्य को हमको दिखा, महिमा स्तुति को प्रकट तू कर, तू ही भला सर्वशक्तिमान, तुझको सदा हो धन्यवाद, जीवन भर हम आनंद और खुश होने, भर दे हमें तेरी करुणा से, जीवन भर हम आनंद और खुश होने, भर दे हमें तेरी करुणा से, हमारे कार्यों को दृढ़ करना, सब कामों में जय देना, हमारे कार्य को दृढ़ करना, सब कामों में जय देना, तू ही भला सर्वशक्तिमान, तुझको सदा हो धन्यवाद, जीवन भर हम आनंद खुश होने, भर दे हमें तेरी करुणा से, जीवन भर हम आनंद खुश होने, भर दे हमें तेरी करुणा से, आयु हमारी 70 ही चाहे भल के होंगे 80, आयु हमारी 70 ही आयु बल के कारण होंगे 80, तू ही भला सर्वशक्तिमान, तुझको सदा हो धन्यवाद, जीवन भर हम आनंद और खुश होने, भर दे हमें तेरी करुणा से, जीवन भर हम आनंद और खुश होने, भर दे हमें तेरी करुणा से। ஜெபத்தொட்ட ஜெய கீதங்களில் பாடல் 285வது பாடல். 285. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே என் ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீ
அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, வீரியமும் நீர்தானையா. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து ஓம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து ஓம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். முகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழிகாட்டும் தீபம் நீரே. வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழி
வழிகாட்டும் தீபம் நீரே. புயலில் புகழிடமே, கழுமேயிலில் குளிர் நிழலே. புயலில் புகழிடமே, கடும் வெயிலில் குளிர் நிழலே. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே. பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. நன்றி 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 நன்றி. எல்லாரும் சாமி सभी प्रार्थना करेंगे. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே உம்முடைய கிருபைகளுக்கா ஸ்தோத்திரம். பைஷலா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பைஷலா மீனானா மதுரர பபௌரிகமா ஓ ஷகனிகமா மீனானாமா. நல்லாண்டவரே ஸ்தோத்திரம், நல்லாண்டவரே ஸ்தோத்திரம். பைஷலா தகப்பனே ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளுக்கா ஸ்தோத்திரம், இரக்கத்துக்கா ஸ்தோத்திரம். அல்லாண்டவரே ஸ்தோத்திரம். பைஷாலா ஹல்லேலூயா. பைஷாலா மீனானா மதுரர பபௌரிகமா ஓ ஷகனிகமா மீனானா மதுரரபா. நல்லாண்டவரே ஸ்தோத்திரம், நல்லாண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே துதிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். இயேசுநாதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே உம்முடைய கிருபைக்கா ஸ்தோத்திரம், நம்முடைய இரக்கத்துக்கா ஸ்தோத்திரம், தயவுக்கா ஸ்தோத்திரம். நல்லாண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே துதிக்கிறோம். பைசலா அல்லாண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், சொல்லி நான் துதிப்பேன்.
என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மையப்படி நான் பாடுவேன், சொல்லி நான் துதிப்பேன். உம்மையப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்த நாமம் உயர்த்திடுவேன், அமரப்பம் செய்திடுவேன். உந்த நாமம் உயர்த்திடுவேன், அமரப்பம் செய்திடுவேன். ஐயா அமர செய்திடுவேன், ஐயா அமர செய்திடுவேன். உம்மையப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மையப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எல்லாண்டவரே சோதரம் தகப்பனே சோதரம் பைசலா சோதரம் தகப்பனே சோதரம் 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 சோதரம். பரிசுத்த பிதாவே पवित्र परमेश्वर நன்றியோடு துதிக்கிறோம். धन्यवाद की स्तुति करते हैं। ஆண்டவராக தேவன் தாமே यहोवा परमेश्वर ही மொத்தமாய் நடத்தி வந்தீர். अभी तक चला कर आए हो மேலும் கிருபை தாங்கி நடத்தட்டும். और भी आपकी करुणा हमें थाम कर चला தொடர்ந்து दीजिए। எங்களோடு பேசும். लगातार हमसे बातें உன் कीजिए, வார்த்தைகளை கடந்து வரட்டும். आपके शब्द आने दीजिए। இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதாவே प्रार्थना करते अच्छे पिता, ஆமென். आमीन। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய மாதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். इस नए महीने के लिए स्तुति करेंगे। சோதரம் சோதரம். இந்த மாதத்தில் வைத்திருக்கிற சகல நன்மையினால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். और इस महीने में रखे हुए सारे भलाई को आशीर्वाद करके हमें चलाने के लिए स्तुति करेंगे। சோதரம் சோதரம். வருகிற எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் விலக்கி தேவன் பாதுகாத்து நடத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். आने वाले सारे बुराई विपत्ति से बचाव कर हमें रक्षा करने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோதரம் சோதரம் சோதரம். உட்காரும். बैठ जाएंगे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही இந்த நாளிலே इस दिनों में கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். और प्रभु हमें आशीर्वाद करने के लिए वो काफिल था प्रभु है। அறிவிப்பாக சொல்ல வேண்டியது और सूचना के दौर पे बताया जा रहा है வருகிற 7, 8, 9 आने वाले 7, 8 और 9 சோதர 10 இந்த 4 நாட்களிலே 10 और ये 4 दिनों में சோதர விசேஷமான உபவாச ஜெபம் இருக்கும். और विशेष प्रकार की उपवास की प्रार्थना होगा। சோதர யாவரும் அதிலே கலந்து கொள்ளும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். और सभी लोग उसमें विनंती करता हूँ कि प्रेम से भाग लीजिए। காலையிலும் இருக்கும் மாலையிலும் இருக்கும். सुबह भी होगा और शाम को भी होगा। காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். और सुबह 10 बजे शुरू किया जाएगा சோதர மாலையிலே 6 மணிக்கு 6:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். और शाम को 6:30 बजे शुरू किया जाएगा। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஆண்டவராகிய தேவன் தாமே यहोवा परमेश्वर ही இந்த புதிய நாளை தேவன் காண செய்திருக்கிறார். इस नए महीने को परमेश्वर ने हमें देखने के लिए सहायता किया है। மாதத்திலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தினாலே और इस नए महीने रखे हुए आशीर्वादों के द्वारा கர்த்தர் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக और प्रभु हमें भर कर आशीर्वाद करने के लिए எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். थोड़े से में सभी प्रभु की स्तुति करेंगे। ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். और शास्त्र में एक वचन पढ़ेंगे। செப்பனியாவின் புஸ்தகம்
जकरिया की किताब, செப்பனியாவின் புஸ்தகம் जेपनिया की किताब, சோத்திரம் 3ஆம் அதிகாரம் उसका 3रा अध्याय, 15வது வசனத்தை வாசிக்கலாம். उसका 15वां वचन हम पढ़ेंगे। கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி और परमेश्वर तेरे सारे दंड को दूर कर कर உன் சத்துருக்களுக்கு விலக்கினார். और तेरे शत्रुओं से भी दूर किया है। இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் और इज़राइल का राजा உன் यहोवा நடுவில் இருக்கிறார். वो तेरे बीच में है, இனி தீங்கை காணாதிருப்பாய். इसलिए तू फिर विपत्ति को ना देखेगा। சோத்திரம், கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். और यहोवा तेरे बीच में है, இனி தீங்கை காணாதிருப்பாய். इसलिए तू फिर विपत्ति को ना भोगेगा। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே जो पढ़े हुए शास्त्र के भागों में ஆண்டவராக தேவன் தீர்க்கதரிசியை கொண்டு और यहोवा परमेश्वर नबी के द्वारा தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், वो परमेश्वर के लोगों को देखकर कहते हैं, கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். परमेश्वर आपके बीच में है, ஆகியனால இனி தீங்கை நீ காண மாட்டாய். इसलिए विपत्ति को तू नहीं देखेगा நீ வேதனைகளை காண மாட்டாய். और तू वेदना को भी नहीं देखेगा பிரச்சனைகளை காண மாட்டாய். और परेशानियों को भी नहीं देखेगा போராட்டங்களை காண மாட்டாய். और समस्या को नहीं देखेगा மரணங்களை காண மாட்டாய். और मृत्यु को नहीं देखेगा இழப்புகளை காண மாட்டாய் और खोएपन को भी नहीं देखेगा। என்று திருக்கன் மூலமாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ऐसा नबी के द्वारा परमेश्वर वाचा बांधते हैं। அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இல்லாததுனால तो परमेश्वर हमारे संग ना रहने के कारण ஒருவேளை கடந்த 9 மாதங்களாக और हो सकते हैं बीत गए 9 महीने तक எத்தனையோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். और कितने कष्ट जीवन में आए होंगे எத்தனையோ வேதனைகள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். और कितने वेदना जीवन में आए होंगे பிரச்சனை போராட்டங்கள் வந்திருக்கலாம். और परेशानी समस्या भी आए होंगे। ஆனால் இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन इस 10वें महीने में परमेश्वर कहते हैं, நான் நடுவில் இருக்கிறேன், मैं तेरे बीच में हूँ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் और मैं तेरे संग हूँ। என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். ऐसा परमेश्वर वाचा बांधते हैं। ஆகியனால தான் इसलिए ही ஒரு சமயம் एक समय पर சோத்திரம் லாசரு குடும்பத்தில் பார்க்கிற போதோ जब लाजर के परिवार में देखते समय சோத்திரம் மார்த்தா லாசர் சகோதரி சொல்லுகிறார், और लाजर की बहन कहती है, லாசரு மரித்து போன போது जब लाजर मरने के बाद சோத்திரம் இயேசுவான் வர கால தாமதமாகிவிட்டது. और यीशु मसीह आने के लिए काल की देरी हो गई। அப்போ அவர் சகோதரி ஒருத்தி சொல்லுகிறார், और उसकी बहन ये कहती है, நீர் எங்களோடு இராததினால், आप हमारे संग ना रहने के कारण, நீ எங்களோடு இராததினால आप हमारे संग ना रहने के कारण எங்க சகோதரன் இப்படி ஆயிட்டான். मेरा भाई ऐसा हो गया। நீர் எங்களோடு இருந்திருந்தால் लेकिन यदि आप हमारे संग होते இந்த तो மரணத்தை விட காத்திருக்கலாம். इस मृत्यु से बचाकर हमें रक्षा किया அப்ப गया था। இயேசு அங்கே இராததினால் तो यीशु वहां पर ना रहने से நஷ்டங்கள், கஷ்டங்கள், और नष्ट और कष्ट வியாதிகள், வறுமைகள், और बीमारियां और समस्या மரணங்கள், और मृत्यु, இப்படி பல சம்பவம் நடக்கிறது. इस प्रकार कई कार्य होता है। அதே போலதான் उसी तरह ही கடந்த நாட்களிலே बीत गए दिनों में நம்முடைய வாழ்க்கையில இயேசு இல்லாததினால, हमारे जीवन में यीशु ना होने के कारण நம்ம குடும்பத்தில் இயேசு இல்லாததினால, और हमारे परिवार में यीशु ना होने के कारण நம்முடைய வாழ்க்கையில இயேசு இல்லாததினால, और हमारे जीवन में यीशु ना होने के कारण நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இயேசு இல்லாததினால, और हमारे बच्चों के जीवन में यीशु ना होने के कारण வியாபாரத்தில் இயேசு இல்லாததினால, और व्यापारों में यीशु ना होने के कारण நம்முடைய தொழிலில் இயேசு இல்லாததினால और हमारे कामों में यीशु ना होने के कारण எத்தனையோ பிரச்சனை, और कितने परेशानियां எத்தனையோ போராட்டம், और कितने समस्या எத்தனையோ காரியம் நடந்துகிட்டே இருக்குது. और कितने कार्य हो रहा है। ஆனா இந்த 10வது மாதத்துல लेकिन इस 10वें महीने में ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं, நான் உன்னோடு இருப்பேன், मैं तेरे संग रहूंगा நான் உன் நடுவில் இருக்கிறேன், और मैं तेरे बीच में हूँ இயேசு உன் நடுவில் இருக்கிறார், और यीशु तेरे बीच में है கர்த்தர் நடுவில் இருக்கிறார். और परमेश्वर आपके बीच में है। ஆகியனால நீ தீங்கு காண மாட்டாய். इसलिए तू विपत्ति को नहीं देखेगा। ஹல்லேலூயா. கர்த்தர் परमेश्वर இயேசு நடுவில் இருக்கிற போது वो हमारे बीच में रहते समय வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வராது, और जीवन में कोई परेशानी नहीं आएगा ஒரு போராட்டம் வராது, और कोई समस्या नहीं आएगा ஒரு வியாதிகள் வராது. और कोई बीमारी नहीं आएगा। அப்ப இயேசு நடுவில் இருந்தா, तो यदि यीशु हमारे बीच में रहेंगे तो இயேசு நடுவில் இருப்பாரானால், जब यीशु हमारे मध्य में बीच में रहेंगे तो அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன காரியம் நடக்கும்? तो हमारे जीवन में क्या प्रकार के कार्य होगा, நம்ம ஜீவிதத்தில் என்ன நடக்கும்? तो हमारे जिंदगी में क्या होगा। ஹல்லேலூயா.
சோத்திரம் மார்க்கு புஸ்தகம் मार्कुस की किताब சோத்திரம் 5ஆம் அதிகாரம் उसका 5वां अध्याय சோத்திரம் 34ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் उसका 34वां वचन पढ़ते समय மார்க்கு புஸ்தகம் मार्कुस की किताब 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 34ஆம் வசனம் उसका 34वां वचन அவர் அவளை பார்த்து और उसने उससे कहा மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது हे पुत्री तेरा विश्वास ने तुझे चंगा किया நீ है சமாதானத்தோடு போய் और तू खुशहाल से जा சோத்திரம் நீ சமாதானத்தோடு போய் तू खुशहाल से जा சோத்திரம் நீ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார் और तेरी वेदना दूर होकर तू बीमारी से बची पड़ சோத்திரம் रहेगा பெரும்பால் 12 வருஷமாக வியாதி அனுபவித்தவள் तो 12 साल से ये स्त्री जो बीमारी को अनुभव की हुई 12 வருஷமாக வியாதிகளை சந்தித்தவள் और 12 साल से बीमारी को मुलाकात की हुई थी 12 வருஷமாக வேதனையை சந்தித்தவள் और 12 साल से वेदना को सहन कर रही थी 12 வருஷமாக பிரச்சனையை பார்த்தவள் और 12 साल से समस्या को देख रही थी 12 வருஷமாக கஷ்டத்தை பார்த்தவள் और 12 साल से कष्टों को देख रही थी 12 வருஷமாக தனிமை அனுபவித்தவள் और 12 साल से एकांत को अनुभव की हुई थी எல்லா நெருக்கத்தை பார்த்தவள் और सभी प्रकार के दबावपन को देखी हुई ஆனா थी 12 வருஷமா लेकिन ये 12 साल से ஏசு கிடையாது यीशु नहीं थे பேசு இல்லாதனால यीशु नहीं थे इसीलिए கஷ்டத்தை அனுபவிச்சா कष्टों को अनुभव की வேதனை अनुभவிச்சா और वेदना को अनुभव இழப்பு की அனுபவிச்சா खोएपन को अनुभव की பண நஷ்டம் और पैसे की नष्ट சோதரம் எல்லாம் நஷ்டப்பட்டா और सभी प्रकार में नष्ट पाई நஷ்டப்பட்டு வாழ்க்கையில உடைஞ்சு போயிட்டா और नष्ट पा पाकर जीवन में टूट गई ஆனா ஆண்டவராக இயேசு வந்தபோது लेकिन प्रभु यीशु मसीह जब आए थे அவர் நடுவில வந்தபோது और वो बीच में आते ही இயேசு அண்டையில வந்தபோது और यीशु बीच में आते ही வேதனை நீங்கி சுகமாவா और वेदना दूर होकर चंगाई हुई இயேசு கிட்ட வந்தபோதோ और यीशु उसके पास आते ही இயேசு நடுவில் இருக்கிற போது यीशु जब हमारे मध्य में रहते அங்கே समय வேதனை மாற்றப்படும் वहां पर वेदना बदला जाएगा வேதனை நீங்கப்படும் और वेदना दूर किया जाएगा வேதனை இல்லாத வாழ்க்கை और बिना वेदना की जीवन இயேசு நடுவில் இருப்பாரானால் यदि यीशु हमारे मध्य में रहेंगे तो அங்கே வேதனைக்கு இடம் கிடையாது वहां पर वेदना के लिए कोई जगह नहीं அங்கே है கண்ணீருக்கு இடம் கிடையாது वहां पर आंसू के लिए कोई जगह नहीं है பிரச்சனைக்கு இடம் கிடையாது और वहां पर परेशानी के लिए जगह नहीं है வாழ்க்கையில போராட்ட இடம் கிடையாது और जीवन में समस्या के लिए जगह नहीं है ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर के पवित्र नाम की महिमा हो ஆகினால इसलिए இயேசு நடுவில் இருக்கிற போது जब यीशु हमारे बीच में रहते समय வேதனைக்கு எல்லாம் இடம் கிடையாது हमारी सारी वेदना के लिए कोई जगह नहीं है வேதனை இடம் கிடையாது और वेदनाओं के लिए जगह नहीं है ஸ்தோத்திரம் 12 மாசமா 12 महीने तक இப்போ 9 மாசமா बीत गए 9 महीने तक எத்தனை வேதனை அனுபவிச்சு வந்தீங்க और कितने वेदना को अनुभव करके आए हो எத்தனை பிரச்சனை और कितने परेशानी எத்தனை இழப்பு और कितने खोएपन எத்தனை மரணம் और कितने मृत्यु எத்தனை சோதனை और कितने परेशानी இவை எல்லாவற்றிலிருந்து ये सभी चीजों இந்த से 10வது மாதத்துல इस 10वें महीने உன் में வேதனைகள் மாறுகிறது आपकी वेदना बदल रहा है உன் வேதனைகள் மாறுகிறது आपके वेदनाएं बदल रहा ஏன்னா है 9 மாசம் இயேசு கூட இல்ல क्योंकि बीत गए 9 महीने यीशु आपके संग नहीं है 9 மாசமா இயேசு கூட இல்ல और बीत गए 9 महीने यीशु आपके संग नहीं थे இயேசு நடுவில் இல்ல और यीशु आपके बीच में नहीं थे குடும்பத்துல சண்டை इसलिए परिवार में झगड़ा குடும்பத்துல கண்ணீர் इसलिए परिवार में आंसू குடும்பத்துல வேதனை और परिवार में वेदना வீட்டுக்கு வந்தாலே வேதனை और घर में आएंगे तो भी वेदना இயேசு இல்லாதனால यीशु नहीं थे इसीलिए உன் வியாபாரம் எல்லாம் கண்ணீர் आपके वेदना में सब रुका हुआ है வியாபாரம் எல்லாம் கண்ணீர் और व्यापार में सब आंसू है எல்லா பிரச்சனை और सभी में परेशानी வேதனை வேதனை और वेदना वेदना है இயேசு கூட வந்துட்டா यीशु संग रहेंगे तो இயேசு கூட வந்ததனால यीशु हमारे संग रहेंगे तो ஆண்டவராகிய தேவன் यहोवा परमेश्वर எல்லா வேதனை மாற்றுறார் और सभी वेदना को बदल देगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर के पवित्र नाम की महिमा हो கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே प्यारे मसीह के लोगों இந்த நாளிலே इस दिनों में இயேசு கூட இருக்கிற போது यीशु हमारे संग रहते இயேசு समय நடுவில் இருக்கிற போது और यीशु आपके मध्य में रहते समय வேதனையே கிடையாதுயா वेदना ही नहीं है வேதனையே கிடையாது वेदना ही नहीं है சந்தோஷம் தான் आपके लिए खुशी ही है சமாதானம் தான் और शांति ही है எல்லா வாழ்க்கையில கர்த்தர் கடந்து வரும் और जीवन में सभी कुछ हमारे और आएगा 12 வருஷமாக 12 साल से ஆண்டவரை தேடல परमेश्वर को नहीं ढूंढी உலகத்தை தேடனா इस संसार को ढूंढी உலக மக்களை
தேடனா, संसार के लोगों को ढूंढी மனம் போல வாழ்ந்தா. और मन के अनुसार जीने ஆகையினால लगे। ஆண்டவர் इसीलिए परमेश्वर வேதனையை மாத்த முடியலையா? और वेदना को बदल नहीं पाए। அதே போல உன் வாழ்க்கையில उसी तरह आपके जीवन 9 में மாதங்களாக 9 महीने நீ तक யாரை தேடின, आप किसे ढूंढे हो யாருக்கிட்ட இருந்த, और किसके संग சோ, थे, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? आप क्या कर रहे இந்த हो। 10வது மாதத்துல लेकिन इस 10वें महीने இயேசு में உன்னோடு இருப்பாரானா, यीशु यदि आपके संग रहेंगे இயேசு तो, நடுவில் இருப்பாரானா, यीशु आपके बीच में रहेंगे तो வேதனை எல்லாம் மாறும். सारी वेदना बदलेगा, எல்லா வேதனை மாறியா? सारी वेदना குடும்ப बदलेगा। வேதனை, परिवार की वेदना, பிள்ளைகள் வேதனை, बच्चों की वेदना, வியாதிகள் வேதனை, बीमारी की वेदना எல்லா காரியம் மாறும். और सभी कार्य बदलेगा। ஹல்லேலூயா. சோ அதே போல தான் மத்தேயு புஸ்தகத்துல, और उसी तरह मत्ती की किताब पर, சோத்திர மத்தேயு புஸ்தகம் मत्ती की किताब 17ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், उसके 17वां अध्याय में पढ़ते அங்கே समय ஒரு தகப்பன் वहां पर एक पिता தன்னுடைய மகன் अपना बेटा இந்த பிக்ஸி வியாதியினால் ரொம்ப கஷ்டப்படுறான். जो फिट की व्याधि से वो बड़ी वेदना उठाता है। ஹல்லேலூயா. हालेलुया। சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். वो फिट की बीमारी से बड़ी वेदना उठाता है। ஹல்லேலூயா. हालेलुया। 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போதோ, जो 17वां अध्याय के 15 वचन पढ़ते समय, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், हाँ बेटे, परमेश्वर मेरे बेटे पर दया कीजिए, அவன் சந்திரரோகியாக கொடிய வேதனைப்படுகிறான். और वो बार बार जो बड़ी कठोर बीमारी से वो वेदना उठाता है। हालेलुया। அப்ப இங்க ஒரு பையனை பார்க்கிறோம். तो यहाँ पर ये देखते हैं இந்த சந்திரரோகி பிக்ஸி வியாதின்னு ரொம்ப வேதனைப்படுறான். ये फिट की व्याधि से बड़ी वेदना उठाता है। இயேசு இல்ல, यीशु नहीं है। இயேசு அண்டையில வந்தபோது, और यीशु के पास आते ही இயேசு நடுவில் இருக்கிற போதோ यीशु उसके मध्य में रहते समय வேதனை மாறுகிறதுயா. वेदना बदलता है। அப்போ உன் குடும்பத்தில் என்ன வேதனை, तो आपके परिवार में क्या वेदना है, உங்க வாழ்க்கையில என்ன வேதனை, आपके जीवन में क्या वेदना है, எந்த வேதனை கஷ்டப்படுறீங்க, और कौन से वेदना से कष्ट उठाते हो। 9 மாதங்களாக बीत गए 9 महीने என்ன तक, வேதனை சுமந்து இருக்கீங்க, और कितने वेदना को आपने उठाए எந்த हो, வேதனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. और कौन से वेदना के साथ जी रहे हो। ஆண்டவராக தேவன் लेकिन यहोवा இந்த परमेश्वर வேதனையை மாற்றுகிறார். आपके वेदना को बदल रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। சோத்திரம். இரண்டாவது और दूसरा जो है சோத்திரம் மீகாவின் புஸ்தகம் मीका की किताब 2ஆம் அதிகாரம் उसके दूसरा अध्याय 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, उसका 13 वचन पढ़ते समय, தடைகளை நீக்கி போடுகிறவர் वो सारे रुकावट को तोड़ने वाला அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். वो तेरे आगे है। அவர் தடைகளை நீக்கி वो सारे बाड़े को तोड़कर வாசலால் உட்பிரவேசித்து सारे फाटकों को होकर கடந்து निकाल போவார்கள். वो आपके आगे அவர் जाएगा, ராஜா அவருக்கு முன்பாக போவார். और राजा उनके आगे जाएगा, கர்த்தர் அவர்களை முன்னணியிலே நடத்துவார். और यहोवा उनको सरदार होकर अगुवाई करेगा। கர்த்தர் இயேசு நடுவில் இருந்தா तो प्रभु यीशु हमारे मध्य में रहेंगे तो அங்க வேதனை இருக்காது, वहां पर वेदना नहीं होगा, வேதனைக்கு இடம் கிடையாது. और वेदना के लिए कोई जगह नहीं है। இரண்டாவது பார்க்கிற போதோ, और दूसरा हम देखते समय, இயேசு நடுவில் இருந்தா और यीशु हमारे मध्य में रहेंगे தடை तो கிடையாது. हाँ बाड़ा कोई रुकावट नहीं है, தடைகள் கிடையாது, कोई रुकावट नहीं है, தடைகள் கிடையாது, कोई रुकावट नहीं है, தடைக்கே இடம் கிடையாது. और रुकावट के कोई जगह नहीं है। அப்போ 9 மாதங்களா तो बीत गए 9 महीने तक இயேசு வாழ்க்கையில் இல்லாதனால यीशु आपके मध्य में नहीं है, உன் इसलिए குடும்பத்துல தடை, आपके जीवन में रुकावट எல்லாமே தடையா और இருக்கிறது. सभी कुछ रुकावट था, வாழ்க்கையே தடையா और இருக்கிறது, जीवन भी रुकावट था, எல்லாமே தடை. और सभी कुछ रुकावट, குடும்பத்தில் எது எடுத்தாலும் தடை, और परिवार में जो भी निर्णय लिए सभी में रुकावट, வியாபாரத்துல தடை, और व्यापार में रुकावट, வாழ்க்கையில தடை, और जीवन में रुकावट, வேலை ஸ்தலத்துல தடை, और काम के स्थल में रुकावट, எல்லாமே தடை தடை தடை. और सभी कुछ में रुकावट ही था। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। அப்ப இந்த கால வேளையில तो इस सुबह के समय पर ஆண்டவராகிய தேவன் यहोवा परमेश्वर உங்க நடுவில் இருக்கிற போது जब आपके मध्य में रहते समय வேதனை மட்டும் மாறல, केवल वेदना नहीं बदलता है, தடைகள் மாறுகிறது. और रुकावट भी बदलता है, தடையே கிடையாதுயா. और रुकावट ही नहीं है। இயேசு உங்களோட இருக்கிறாரா? यीशु आपके संग है क्या? இயேசு உங்க நடுவில் இருக்கிறாரா? और यीशु आपके मध्य में है क्या? தடைகள் உடைத்து போடுகிறவர், वो रुकावट को तोड़ देने वाला, தடைகளை நீக்குகிறவர். और रुकावट को दूर करने இந்த वाला। நாளிலே इस दिनों அது में எப்பேற்பட்ட தடையா இருக்கட்டும், चाहे जिस प्रकार की रुकावट क्यों இயேசு ना இந்த हो, 10ஆம் மாதத்துல
உடைக்கிறாரு. यीशु इस 10वें महीने में तोड़ रहा है. இந்த 10ஆம் மாத தடைகள் உடைக்கப்படுகிறது. इस 10वें महीने में रुकावट तोड़ दिया जा रहा है. விசுவாசம் இருந்தா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. और विश्वास के साथ परमेश्वर की स्तुति कीजिए. விசுவாசம் இருந்தா கர்த்தரை மகிமைப்படுத்து. और विश्वास के साथ परमेश्वर के नाम की महिमा 9 कीजिए. மாதம் அந்த தடைகளை और बीत गए 9 महीने रहा हुआ रुकावट को மாதத்துல கர்த்தர் உடைத்து கொண்டு இருக்கிறார். इस 10वें महीने में परमेश्वर तोड़ रहा है. ஓ 10ஆம் மாத தடைகளை கர்த்தர் உடைத்து கொண்டு இருக்கிறார். और 10वें महीने में सारे रुकावट को तोड़ रहा है. மீனா நாமா தூராராபா பௌரி காமா. ஓ ஆண்டவராகிய தேவன், यहोवा परमेश्वर, அந்த தடையினால उस रुकावट के कारण வாழ்க்கையில எத்தனை ஆசீர்வாதம் இழந்து போனாய். आपके जीवन में जितने आशीर्वाद को खोए அந்த हो, தடையினால उस रुकावट के எத்தனை कारण நன்மைகள் இழந்து போனாய். और कितने भलाई को खोए हो, அந்த தடையினால उस रुकावट के எத்தனை कारण காரியம் தடைபட்டு போச்சு. और कितने कार्य रुकावट हो அந்த चुका है. தடையினால उस रुकावट के எத்தனை कारण நஷ்டங்களை, और कितने नष्टों को எத்தனை காரியத்தை அனுபவித்து இருக்கிறாய். और कितने कार्य को आपने ஆனா सहे हो. இன்றைக்கு இயேசுவாகிய தேவன் लेकिन यहोवा यीशु मसीह தடைகளை மாற்றுகிறவர், वो रुकावट को बदलने தடைகளை वाला, நீக்கி போடுகிறவர், वो रुकावट को दूर करने वाला, உனக்கு முன்னே செல்லுகிறார். वो आपके आगे இயேசு सवार है. கிறிஸ்து உன்னோடு கூட இருந்து और यीशु मसीह आपके संग தடைகளை रहकर நீக்கிக்கிட்டே இருக்கிறாரையா. वो रुकावट को दूर कर रहा है. அவர் முன்னே சென்று वो आपके आगे सवार होकर கோணலா இருக்கிற கத்தை செவ்வையாக்குறவர், और जो टेढ़ा है उसे सीधा करने वाला है. மலைகளை சமமாய் மாற்றுகிறவர், और पहाड़ों को एक समान करने वाला, வனாந்தரத்தை சரியா படுத்துகிறவர். और जंगलों को एक समान करने वाला. அவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களோட கர்த்தர் கூட இருந்தார். उस जमाने में इस्राएल लोगों के संग परमेश्वर மேக थे சமமாய் இருந்தார், और मेघ के खंबे के समान थे அக்கினி சமமாய் இருந்தார். और आग के खंबे के समान இஸ்ரவேல் थे. ஜனங்கள் போகிற போதெல்லாம் और जब इस्राएल लोग जाते கர்த்தர் थे எல்லா தடைகளை மாற்றி போட்டார். वो सारे रुकावट को तोड़ डाले थे. எல்லா தடைகளை உடைத்து போட்டார். और सारे रुकावट को तोड़ डाले थे. அவ்விதமாகத்தான் பிரயாணப்பட்டு கானானுக்கு போகிற போது और उसी तरह यात्रा कर कर जो कनान की ओर बढ़ते समय சிவந்த சமுத்திரம் குறுக்க வந்து விட்டது. जो लाल समुद्र उनके आड़ा आ चुका சிவந்த था, சமுத்திரம் வந்து விட்டது. वो लाल समुद्र आ चुका था. பின்னாடி பார்வோன் சேனை வந்து கொண்டு और இருக்கிறது. पीछे फिरौन की सेना उनके ओर बढ़ அப்ப रहा था. ஆண்டவராகிய கூட இருந்தபடியினால लेकिन यहोवा परमेश्वर उनके संग थे, சிவந்த इसलिए சமுத்திரத்தை தடை வைக்க முடியல. वो लाल समुद्र उनके लिए रुकावट कर नहीं पाया. யாத்திராகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போதோ और निर्गमन के 14वां अध्याय में 16 वचन पढ़ते சிவந்த समय சமுத்திரம் जो लाल समुद्र தடையா இல்ல, वो रुकावट नहीं था, தடையா இல்ல, रुकावट नहीं था, தடை விலகினது. वो रुकावट टूट रहा அதே है. போலதான் उसी तरह ही இயேசு கூட இருப்பாரானா, जब यीशु हमारे संग रहेंगे இயேசு तो, நடுவில் இருப்பாரானா, जब यीशु आपके बीच में रहेंगे இது तो போல 1000 சிவந்த சமுத்திரம் வரட்டும், इस प्रकार 1000 लाल समुद्र आने दीजिए கர்த்தர் தடை உடைத்து போடுவாரியா. और प्रभु आपके रुकावट को तोड़ தடை डालेगा. உடைத்து போடுவாரு, वो रुकावट को तोड़ डालेगा தடையை மாற்றுவாரியா. और रुकावट को बदल அது डालेगा. தானா விலகி போகையா. नहीं तो वो अपने आप निकल जाएगा. உனக்கு வழி கொடுக்கும், वो आपके लिए मार्ग देगा, உனக்கு வழி கொடுக்கும், आपके लिए मार्ग देगा, உனக்கு வாசல் திறக்கும். आपके लिए द्वार खुले जाएगा. ஹalleluya. हालेलुया. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் सब பண்ணுவோம். प्रभु की स्तुति करेंगे. சோதரம் 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 சோதரம். இந்த 10வது மாதத்துல इस 10वें महीने में இயேசு தடைகள் உடைத்து கொண்டு இருக்கிறார். यीशु रुकावट को तोड़ रहा है இயேசு தடைகளை மாற்றி கொண்டு और இருக்கிறார். यीशु रुकावट को बदल रहा है. சிவந்த சமுத்திரம் விலகப்பட்டது போல, जिस प्रकार लाल समुद्र दूर किया गया, சிவந்த சமுத்திரம் விலகப்பட்டது போல जिस प्रकार लाल समुद्र दो भाग இன்றைக்கு किया ஒரு गया, தடைகள் விலகுகிறது. हाँ आपकी सारे रुकावट दूर हो தொழிலுக்கு रहा है விரோதமான தடைகள் விலகுகிறது. और धंधा मेरे में सारे रुकावट दूर हो रहा உன் है. வியாபாரத்துக்கு தடைகள் விலகுகிறது. आपके व्यापार के सारे रुकावट दूर हो உன் रहा है. சரீரத்துக்கு விரோதமான தடைகள் விலகுகிறது. आपके शरीर के विरोध के सारे रुकावट दूर हो रहा ஆண்டவராகிய है. தேவன் தடைகளை விலக்கி और यहोवा परमेश्वर आपके रुकावट को दूर कर कर சோத திறந்த வாசலை வைத்து वो இருக்கிறார். आपके लिए खुले द्वार को परमेश्वर रख रहा है. தடைகளை விலக்கி वो रुकावट को दूर कर கர்த்தர் कर சிறந்த பாதையை வைத்து இருக்கிறார். वो अच्छे मार्गों को आपके लिए रखा உன் है. கண்களாலே நீ காண்பாய், आपकी आंखों से देखोगे, உன் கண்களால் அதை நீ காண்பாய். आपकी आंखों से उसे देखोगे, இன்னைக்கு உன் கண்ணை கர்த்தர் திறந்து வைத்து இருக்கிறார். क्योंकि आज परमेश्वर आपकी आंखों को खोला हुआ கண்ணை है. திறந்து பாரு. आपकी आंखों खोल कर எத்தனை देखिए தடைகள் விலகி இருக்கிறது. कितने रुकावट दूर हुआ எத்தனை है. மனுஷன் கொண்ட தடைகள், और मनुष्य ले आने रुकावट எத்தனை சத்துரு கொண்ட தடைகள், और कितने शत्रु लाने में रुकावट எத்தனை செய்வினை கொண்ட தடைகளை और कितने जादू तोड़ने के रुकावट இயேசு को கிறிஸ்து இப்போ உடைத்து கொண்டு இருக்கிறார். यीशु मसीह अभी तोड़ रहा है. இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் கர்த்தர் உடைத்து கொண்டு இருக்கிறார். यीशु मसीह सभी को तोड़ रहा है. உனக்குள்ள தடைகள் விலகுகிறது. आपकी रुकावट वो दूर हो रहा है. உன் குடும்பத்து தடைகள் और உடைக்கப்படுகிறது. परिवार की रुकावट तोड़ा जा रहा है. கர்த்தரை கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்து. और परमेश्वर के लिए नाम को हाथ को उठाकर கர்த்தரை स्तुति கரங்களை कीजिए. உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு. सभी हाथों को उठाकर उसकी स्तुति करेंगे. பிரைஷாலா தீனா நாமா தூராராபா ஓ பௌரி காம ஷக நீ காம மீனா நாமா தூராராபா. நல்லாண்டவர் நல்லாண்டவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya.
இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தருக்கு நடுவில் இருந்தபடியினால और इस्राएल लोगों के साथ परमेश्वर बीच में थे சிவந்த इसलिए சமுத்திரம் மொத்தம் உடையல. और लाल समुद्र केवल टूटा नहीं யோர்தான் நதி. और यर्दान नदी भी. யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. और योशुआ के 3 में 17 पढ़ते समय அறுவடை காலமா இருந்தபடியினால वो कटने के दिन था इसलिए யோர்தான் நதி கரை புரண்டு வந்ததாம். और यर्दान उनके विरुद्ध गरज कर उठ कर இஸ்ரவேல் आया ஜனங்கள் போக முடியல. और इस्राएल लोग जा नहीं पाए. இஸ்ரவேல் ஜனங்கள் போக முடியல. इस्राएल लोग जा नहीं पाए. யோர்தான் தடையா இருந்தது. और यर्दान उनके लिए रुकावट था. நடுவில் இருந்தபடியினால लेकिन परमेश्वर उनके बीच में था யோர்தான் சொல்ல விலகி போனது. और यर्दान उनसे दूर हो चुका. யோர்தான் தடை உடைந்து போனது. और यर्दान की रुकावट तोड़ गया. அதே போல யோர்தானை போல இருக்கலாம். उसी तरह यर्दान के समान रह सकता है. யோர்தானை போல தடைகள் இருக்கலாம். और यर्दान के समान रुकावट हो सकता है. கர்த்தர் தடைகள் விலக்குகிறார். लेकिन परमेश्वर इस में रुकावट को दूर कर रहा है. யோர்தான் உடைக்கப்படுகிறது. और यर्दान तोड़ा जा रहा है. யோர்தான் பிரிக்கப்படுகிறது. और यर्दान दो भाग किया जा रहा है. யோர்தான் பிரிக்கப்படுகிறது. यर्दान दो भाग किया जा रहा है. கர்த்தர் கடந்து போக பண்ணுவா. परमेश्वर आपको उससे पार करने कराएगा. हालेलुया हालेलुया. அப்ப கர்த்தர் கூட இருந்தபடியினால परमेश्वर उनके संग थे इसलिए சோத்ரம் அதே யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல और वही योशुआ के 6वां अध्याय में சோத்ரம் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. वहां पर लिखा गया है 1 முதல் 15 வரைக்கும் வாசிப்பீர்களானால் आप 1 से लेके 15 तक पढ़ोगे तो எரிகோ மதில் यरीहो की चट्टान எரிகோ மதில் வந்துட்டு और यरीहो की चट्टान आ गया. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக எரிகோ வந்து நிக்கிறது. और इस्राएल लोगों के लिए रुकावट के यरीहो की चट्टान आ गया. எரிகோ வந்து நிக்கிறது. यरीहो उनके आगे आ चुका था. எரிகோ வந்து நிற்கிறபடியினால और यरीहो आकर खड़ा था इसलिए ஒண்ணும் செய்ய முடியல. वो कुछ कर नहीं पा रहे थे. ஆண்டவராகிய தேவன் लेकिन यहोवा परमेश्वर அந்த எரிகோவை உடைத்து போட்டார். उस यरीहो को चूर कर दिया. அந்த எரிகோ மதிலை உடைத்து போட்டார். उस यरीहो की दीवार को तोड़ दिया. இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில उसी तरह आज आपके जीवन में எரிகோ வந்து நிக்குதா? क्या यरीहो आपके आगे खड़ा है? क्या எரிகோ மதில் வருகிறதா? यरीहो आपके जीवन में आता है? क्या தடையா நிற்கிறதா? क्या रुकावट के समान खड़ा है? क्या யோசித்து பாருங்க. आज सोच के देखिए. இன்னைக்கு சிந்தித்து பாருங்க. आप विचार करके देखिए. இயேசு கிறிஸ்துவானவர் जब यीशु मसीह जो है எந்த தடையா இருந்தாலும் चाहे जो रुकावट क्यों ना हो சோத்தை உடைத்து கொண்டு இருக்கிறார். वो आज आपके जीवन में तोड़ रहा है. எரிகோ தடையா? यरीहो की रुकावट है क्या? எரிகோ மதில் தடையா? और यरीहो की चट्टान की रुकावट है क्या? சமுத்திரம் தடையா? क्या लाल समुद्र की रुकावट है क्या? தடையா? क्या यर्दान की रुकावट है எதுவா क्या? இருந்தாலும் जो कोई क्यों ना हो, தடையா இருந்தாலும் जो कोई रुकावट क्यों ना हो, ஆண்டவராகிய தேவன் यहोवा परमेश्वर தடைகளை உடைத்து கொண்டு இருக்கிறார். वो रुकावट को तोड़ रहा है. தடைகள் மாறுகிறது. और रुकावट बदल रहा है. தடைகள் விலகுகிறது. और रुकावट दूर हो रहा है. हालेलुया हालेलुया. எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் सब பண்ணும். प्रभु की स्तुति करेंगे. கர்த்தர் கூட இருப்பாரானால் प्रभु यदि हमारे संग रहेंगे வேதனை तो மாறுகிறது. आपकी सारे கர்த்தர் கூட இருப்பாரானால் प्रभु साथ रहेंगे तो தடைகள் விலகுகிறது. आपकी रुकावट दूर हो रहा है. விசுவாசத்தோட எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் विश्वास के साथ परमेश्वर की स्तुति करेंगे. விசுவாசத்தோட கர்த்தரை और மகிமைப்படுத்துங்க. विश्वास के साथ परमेश्वर की महिमा करेंगे. ஓ பிரைன்ஷாலா மீனா நாமா தூராராபா ஓ பௌரி காமா ஷாகா நீ காமா நல்லாண்டவர் 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 சோதரம் 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 தகப்பனே 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 சோதரம் பைஷாலா மீனா நாமா வீராராபா ஓ சோதரம் 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 என்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் போக மாட்டேன். கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போ வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போ வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
சோதரம் மூன்றாவது பார்ப்போமானா और तीसरा हम देखते समय சோதரம் எபிரேயர் புஸ்தகம் हेब्रोनी की किताब 11ஆம் அதிகாரம் उसका 11वां अध्याय சோதரம் 27வது வசனத்தை வாசிக்கிற பொழுது उसकी जब हम 27वां वचन पढ़ते சோதரம் समय அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது वहां पर लिखा गया है விசுவாசத்தினாலே विश्वास के द्वारा அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல जिस प्रकार जो अच्छे कार्य को दर्शन किया உறுதியா இருந்து वो स्थिर रहकर ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாம எகிப்துக்கு போனான். और राजा के क्रोध से टक्कर कर निकल गया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. ஓ கர்த்தர் நடுவில் இருக்கிறபடியினால तो हमारे परमेश्वर मध्य में है इसलिए மோசேயோடு கர்த்தர் இருந்தபடியினால और मूसा के संग प्रभु थे इसलिए ராஜாவின் கோபத்துக்கு जो राजा के क्रोध से அவன் பயப்படாம போனான். वो ना डरते हुए गया. அப்ப கர்த்தர் நடுவில் இருப்பாரானால் तो परमेश्वर हमारे मध्य में रहेंगे तो பயத்துக்கு இடம் இல்லை. और भय के लिए कोई जगह नहीं है. பயம் நம்மை விட்டு விலகும். और भय हमसे दूर हटेगा. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. மோசேயோடு கர்த்தர் இருந்தபடியினால तो मूसा के संग प्रभु थे इसलिए பயம் இல்ல. उसके लिए अंदर भय नहीं है. பயம் வாழ்க்கை விட்டு விலகுறது. और भय जीवन से निकलता है. வாழ்க்கையில तो जीवन में அநேக பயம், और कई प्रकार के மனுஷனை भय கண்ட பயம், और मनुष्य के द्वारा आने வியாதி भय கண்ட பயம், और बीमारी को देकर भय, பிசாசு கண்ட பயம், शैतान को देकर भय, எல்லாம் பயம். ये सभी कुछ भय. ஏதோ ஒரு பயம் कोई तो एक भय 9 மாதங்களாக बीत के 9 महीने உன் तक வாழ்க்கை பயத்திலே போயிட்டு. आपके जीवन भय में बीत गया है. சோத கொரோனா பயத்திலே போயிட்டு. और कोरोना के भय में बीत गया है. சோதரம் வியாதி பயத்திலே போயிட்டு. और बीमारी के भय में बीत गया है. ஆனா ஆண்டவராகிய தேவன் நடுவில் இருப்பாரானா लेकिन यहोवा परमेश्वर आपके मध्य में होंगे तो எல்லா பயம் மாறும். और सभी भय बदलेगा. வியாதி பயமா, और बीमारी का भय बदलेगा. மரண பயமா, मृत्यु का भय बदलेगा. शत्रु भयमा, और शत्रु की भय बदलेगा. मनुष्य और भयमा, किस बात को मनुष्य देखकर का आप भय डर रहे हो? क्या है? सभी भय बदलेगा. और किस कार्य को देखकर आप डर रहे हो? ஏதோ பயத்தின் ஆவியினால் அலைபட்டு கொண்டிருக்கிறாயா? और कोई तो भय के आत्मा से आप भय का झारे हो இன்னைக்கு அந்த गया. பயத்தை மாற்றுகிறார். आज परमेश्वर आपको भय को बदल रहा है. கர்த்தரை நம்பனா கர்த்தரை சோதரம் பண்ணு. इसलिए सब परमेश्वर की स्तुति करेंगे. ஆண்டவரை நம்பனா சோதரம் பண்ணு. और परमेश्वर पे भरोसा रखोगे तो स्तुति என் कीजिए. பயத்தை மாற்றினாரு. मेरे भय को बदलेगा. அவரை நம்புவாயானால் यदि उस पे भरोसा करेंगे அவரை तो சோதரம் பண்ணு. उसकी स्तुति உன் कीजिए. பயத்தை மாற்றுவர் மனுஷன் அல்ல. आपके भय को बदलना मनुष्य नहीं உன் है. பயத்தை மாற்றுவர் கயிறு அல்ல. आपके भय को बदलना कोई नेता नहीं है. ஒரு கருப்பு கயிறு அல்ல. உன் பயத்தை மாற்றுவர் கருப்பு கயிறு அல்ல. और तेरा भय को बदलने के कोई काला धागा नहीं है. உன் பயத்தை மாற்றுவர் சிவப்பு கயிறு அல்ல. और आपके भय को बदलने के कोई लाल धागा नहीं है. பயத்தை மாற்றுவர் ஒரு லெமன் அல்ல. और भय को बांधने के लिए कोई कुछ नहीं है. லெமன் அல்ல. और कोई नींबू नहीं है. உன் பயத்தை மாற்றுவர் நாரில் அல்ல. और तेरे भय को बदलने कोई नारियल नहीं है. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரே. और यीशु मसीह एक ही மோசேயோடு இருந்தபடியினால उस मूसा के संग थे எல்லா इसलिए பயம் மாறி போச்சு. और सारे भय बदल गया. பார்வோன் பயப்படுறான். और फिरौन का भय क्या? பார்வோன் பயப்படுறான். और फिरौन का भय है அதே क्या? போல நீ பயப்பட மாட்ட. आप डरोगे नहीं. மனுஷன் மட்டும் பயப்படுவான். और मनुष्य आपको देखकर डरेगा. சத்துரு பயப்படுவான். और शत्रु आपको देखकर डरेगा. உலகம் பயப்படும். संसार आपको देखकर डरेगा. எல்லாம் பயப்படையா. और सभी आपको इधर डरेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஸ்தோத்திரம். எலியாவை பார்க்கலாம். अब एलिया को देख सकते ஸ்தோத்திரம். हैं. ஆகாப் ராஜாவுக்கு जो आगाब राजा பயப்படாம போனாயா. वो ना डरते हुए गया. ஆகாப் ராஜாக்கு பயப்படல. जो आगाब राजा को नहीं डरा. ஆகாப் ராஜா எலியாவை கண்டு பயப்பட்டான். आगाब राजा एलिया को देखकर डरा. இஸ்ரவேலை கலங்க பண்ணி நீதானா? हाँ, इजराइल को जो पहुंचाने वाला तू ही है क्या? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிற நீதானா? और इजराइल लोगों को चिंतित करने वाला तू ही है क्या? ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18 வாசித்து பாருங்க. और पहला राजा 12वां अध्याय के 18 वचन पढ़कर देखिए. எலியாவோட கர்த்தர் இருந்தபடியினால उस एलिया के संग प्रभु थे इसलिए ஆகாப் ராஜா பயந்தான். जो आगाब राजा भय எலியா माना. பயப்படல. और एलिया नहीं भय माना. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப கர்த்தர் கூட இருக்கணையா. तो परमेश्वर आपके संग रहना है. எல்லா பயம் மாறி போகும். और सारे भय बदल जाएगा. எல்லா பயங்கள் மாறி போகும். सारे भय बदल जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. உன் குடும்பத்தை எந்த பயம் ஆட்டி படைச்சிடு. आपके परिवार में कौन सा भय आपको राज कर रहा குடும்பத்தை है? எந்த பயம் ஆட்டிக்கிட்டு இருக்கு. आपके परिवार में कौन से भय आपको राज कर रहा உன் है? பிள்ளைகள் எந்த பயம் ஆட்டிக்கிட்டு இருக்கு. आपके बच्चों को कौन सा भय राज कर रहा है? சத்துரு பயமா? क्या शत्रु की भय है क्या? வியாதி பயமா? क्या बीमारी की भय है क्या? கடன் பயமா? क्या कर्ज का भय है क्या? எந்த பயம்? कौन सा भय? ஹல்லேலூயா. हालेलुया. இயேசு நடுவுல வரட்டும். यीशु हमारे मध्य में आना है. இயேசு நடுவுல வரட்டும். यीशु आपके बीच में आना அவர் है. அற்புதம் செய்வார். हाँ, वो अद्भुत कामों करेगा. அற்புதம் செய்வாரு. वो चिन्ह कार्य करेगा. அதிசயம் செய்வாரு. और चिन्ह कार्य करेगा. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। பரிசுத்த பவுலோட கர்த்தர் இருந்தபடியினால और पवित्र पौलुस के संग परमेश्वर थे, அகிரிப்பா ராஜாவுக்கு பயப்படல. वो अग्रिप्पा राजा को देखकर नहीं डरा। அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 24 வாசித்து பார்க்கிற போது और प्रेरितों की किताब 25वां अध्याय में 24वां वचन पढ़ते समय பரிசுத்த பவுலோட கர்த்தர் இருந்தபோது और पवित्र पौलुस के संग परमेश्वर थे, அகிரிப்பா इसलिए ராஜாவுக்கு பயப்படலையா? वो अग्रिप्पा राजा को नहीं डरा। இதே போல ஆண்டவர் நடுவில் இருப்பாரானா? उसी तरह यदि परमेश्वर आपके बीच में रहेंगे तो இயேசு நடுவில் இருப்பாரானா? यीशु आपके बीच में रहेंगे तो வாழ்க்கையில எல்லா பயங்கள் மாறும். और जीवन के सारे भय बदलेगा எல்லா பயம் விலகும். और सारे भय आपसे दूर होगा। ஆயினுடைய யோசித்து பார், इसलिए आप सोच कर देखिए, அவர் நடுவில் இருக்கிறார். वो हमारे मध्य में है, கர்த்தர் நடுவில் இருக்கிறார். परमेश्वर आपके बीच में है, ஆயினால வேதனை இல்ல. इसलिए वेदना नहीं है। கர்த்தர் நடுவில் இருக்கிறார். परमेश्वर बीच में है, ஆயினால தடை இல்ல. इसलिए रुकावट नहीं है। கர்த்தர் நடுவில் இருக்கிறார். परमेश्वर बीच में है, ஆயினால வாழ்க்கையில பயம் இல்ல. इसलिए जीवन में भय नहीं है। இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. इस प्रकार के आशीर्वाद को रखे இன்னைக்கு हैं, ஆண்டவர் நோக்கி பாரு, इसलिए परमेश्वर को இயேசு देखिए, நடுவில் இருக்காரா? क्या यीशु हमारे बीच में है? क्या 9 மாதங்கள வேதனையோட வாழ்ந்தியா? क्या बीत गए 9 महीने यीशु के संग जिए? क्या தடைகளா காணப்பட்டதா? क्या रुकावट दिखाई दिया? क्या பயத்தோடு வாழ்ந்து வந்தாயா? क्या भय के साथ जीवन जीकर आए? क्या நாளிலே इस दिनों में ஆண்டவராகிய தேவன் यहोवा परमेश्वर எல்லாவற்றையும் மாற்றுகிறார். ये सभी कुछ बदलता है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த மகிமையான கால வேளையிலே इस महिमा के बारे सुबह के समय ஆண்டவராகிய पर தேவன் यहोवा உன் परमेश्वर நடுவிலே இருக்கிறார். आपके मध्य में है, ஆகினால வேதனை மாறுகிறது, इसलिए वेदना बदलता தடைகள் है, மாறுகிறது, रुकावट बदलता है பயங்கள் மாறுகிறது. और भय बदलता है। இப்படி अनेक ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். ऐसे कई आशीर्वाद को रखे हैं। 3 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ये 3 आशीर्वाद को இந்த पा लीजिए। மாதத்துல மட்டுமல்ல, इस महीने में केवल இயேசு नहीं, வருகிற வரைக்கும் यीशु के आगमन तक சோத்த வேதனை இருக்காதியா? वेदना नहीं है சோத்த தடை இருக்காது, और रुकावट नहीं பயம் रहेगा இருக்காது. और भय नहीं உங்களை रहेगा। ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आशीर्वाद करेगा। எல்லாரும் ஜெபம் முழங்கால் படி ஜெபம். सभी घुटने डालकर प्रार्थना करें। அல்லாண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம், கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம், இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம். ஓ ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிற அதுக்காக ஸ்தோத்திரம். ஓ பிரைஷாலா மீனா நாமா ஊராராபா தீனா நாமா பௌரி காமா ஓ ஷக நீகாமா மீனா நாமா தூராராபா. நல்ல ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். அல்லாண்டவரே சோதரம், அல்லாண்டவரே சோதரம். அப்பா நடுவில் இருக்கிற போது வேதனை மாறுமே, தடைகள் மாறுமே, பயங்கள் மாறுமே. ஏசுநாதா சோதரா சோதரம் சோதரம் சோதரம். என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்கு வாழுமே எப்போ வெற்றி உண்டு. கிறிஸ்துவ வாழும் எனக்கு எப்போ வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து கொண்டா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து கொண்டா. சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் அறைந்து விட்டா. எது காலாலே மீட்டு விட்டா, எது காலாலே மீட்டு விட்டா. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போ வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போ வெற்றி உண்டு.
உண்டு. அல்லாண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பைசலா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாருங்க திரு ஸ்தோத்திரிப்போ. सोदरम सोदरम सोदरम. கர்த்தர் நடுவில் இருக்கிறார். परमेश्वर हमारे मध्य में है. நீ தீங்கு காணாதிருப்பாய். आप बुराई को नहीं देखोगे. இயேசு நடுவில் இருக்கிற போது यीशु जब हमारे मध्य में रहते समय வேதனைகள் இல்லை. वेदना नहीं है. ஸ்தோத்திரம். இயேசு நடுவில் இருக்கிற போது और यीशु हमारे मध्य में रहते समय தடைகள் இல்லை. रुकावट नहीं है. இயேசு நடுவில் இருக்கிற போது और यीशु हमारे मध्य में रहते समय ஸ்தோத்திரம். வாழ்க்கையில பயங்கள் இல்லை. जीवन में भय नहीं है. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே इस प्रकार के आशीर्वादों से நாளிலே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். और इस दिनों में हमें आशीर्वाद करने के लिए கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். सब प्रभु की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே पवित्र परमेश्वर நன்றியோடு துதிக்கிறோம். धन्यवाद की स्तुति करते हैं. ஆண்டவரே மட்டுமாய் உம்முடைய கிருபை हे प्रभु अब तक आपकी करुणा உம்முடைய இரக்கம் தயவு आपके अनुग्रह और दया எங்களோடு கூட இருந்து हमारे संग रहकर கர்த்தரை வழிநடத்தின கிருபைக்கு ஸ்தோத்திரம். प्रभु हमें चलाए हुए कृपा के लिए स्तुति हो. இந்த 10வது மாதத்தின் इस 10वें महीने के இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஸ்தோத்திரம். इस प्रतिज्ञा के लिए स्तुति हो. கர்த்தர் நடுவில் இருக்கிறார். परमेश्वर हमारे बीच में है. நீ தீங்கு காணாதிருப்பாய். आप बुराई को नहीं देखोगे. நீ நடுவில் இருக்கிற போது परमेश्वर हमारे बीच में रहते ஒரு समय தீங்கு வராது. कोई बुराई नहीं आएगा. வேதனை என்கிற தீங்கு வராது. और वेदना कहने वाला बुराई नहीं தடை आएगा. என்கிற தீங்கு வராது. और रुकावट कहने वाला बुराई नहीं பயம் आएगा. என்கிற தீங்கு வராது. और भय कहलाने वाला बुराई नहीं आएगा. எல்லாவற்றையும் விடுவித்து और सभी से बचाकर பாதுகாத்து நடத்துகிறேன். प्रभु हमें रक्षा करके चलाएगा. இருக்கிற பயங்கள் இல்ல. और कोई भय नहीं है. வேதனை இல்ல. वेदना नहीं है. ஆண்டவரே हे प्रभु எங்கள் வாழ்க்கையில ஜீவித்தில हमारे जीवन में जिंदगी में தடை இல்லையா. और कोई रुकावट नहीं है. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால इस प्रकार के आशीर्वादों से மாதம் மட்டுமல்ல केवल इस महीने नहीं வருகிற வரைக்கும் आपके आगमन तक எல்லா விசுவாச குடும்பங்களும் और सारे विश्वासी परिवार में வேதனை இல்லாம और बिना वेदना தடை के இல்லாம और बिना रुकावट பயம் के இல்லாம और बिना भय के வாழ கத்த உதவி செய்யுங்க. जीने के लिए आप मदद कीजिए. யாவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்து सभी को आशीर्वाद करके रक्षा कीजिए. தீமைக்கு தீங்குகளை காத்துக்கொள்ளும். और बुराई और विपत्तियों से बचा कर रक्षा எண்ணெய் कीजिए. மாவும் குறைபட்டு போகக்கூடாது. और तेल और आटा कभी कम नहीं होना है. வருமானங்கள் குறைபட்டு போகக்கூடாது. आमदनी कम नहीं होना है. எல்லா தீமைகளுக்கு பாதுகாக்கணும். और सभी बुराई से बचा कर रक्षा வீணான करना है. நஷ்டத்துக்கெல்லாம் விலக்கி பாதுகாக்கணும். और सारे व्यर्थ खर्चों से बचा எல்லா कर रक्षा வியாதி நோய்களுக்கு விலக்கி பாதுகாக்கணும். और सारे बीमारी रोगों से बचा कर रक्षा कीजिए. கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து प्रभु आशीर्वाद करके रक्षा कीजिए. யாவருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட உதவி செய்யுங்க. और ये महीना सभी के लिए आशीर्वाद के समान दिखाई देने के लिए सहायता कीजिए. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதா. यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता. ஆமென். என் ஆத்துமாவே முழுவலமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह की कृपा பிதாவாகிய தேவனுடைய और पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் और पवित्र आत्मा का सौभाग्य நம் அனைவரோடு கூட हम सभी के साथ கர்த்தர் வருக புரியும் परमेश्वर के आगमन சதா तक காலங்களில் सदा काल நித்திய तक நித்திய காலமாக अनंत अनंत काल तक நிலைத்திருப்பதாக. बने रहे. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.